வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 6. ஸோ யூனிட் 6 வரக்கூடிய தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடுங்கிற பாடத்துக்கு கீழே வரக்கூடிய லெசன்ஸ் தான் பார்த்துட்டே வரோம். ஸோ இது வரைக்கும் ஒரு பார்ட் 7 வரைக்கும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 8. இதில் 11th எத்திக்ஸ் புக்கில் வரக்கூடிய தமிழக பண்பாடு அப்படிங்கிறது ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படின்னு அதில் வரக்கூடிய கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதல் அறிமுகப்படுத்தியவர் யாரு? பண்பாடுங்கிற வார்த்தையவே சொன்னவர் யாரு, அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா டி.கே. சிதம்பரனார் அவர்கள். அடுத்து, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், சரியா தவறா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பண்பாடு என்பது மாந்தனது அக உணர்வு வளர்ச்சியையும் சீர்மையையும் குறிப்பது. அக உணர்வு வளர்ச்சியை குறிப்பதுன்னு சொல்லியிருக்காங்க, இது சரி. நாகரிகம் என்பது மாந்தனது புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மையை குறிப்பது. ஸோ பண்பாடுனா அக உணர்வு, நாகரிகம்னா புறத்தோற்ற வளர்ச்சி. ஸோ இது ரெண்டுமே சரி. ஆப்ஷன் வந்து சி, இரண்டும் சரி. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்று பண்பாட்டுடையவர்களை சிறப்பித்து கூறும் நூல் எது? ஸோ இந்த லைன் வந்து எந்த நூலில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியத்தில் வந்த ஒரு பாடல் வரி தான் இது. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. பண்பனப்படுவது பாடறிந்த ஒழுகுதல் என்ற நல்ல வழிமுறைகளை பின்பற்றுவதை சிறப்பிக்கும் நூல். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஸோ இது எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகையில் குறிப்பிடப்பட்ட பாடல் வரி. அடுத்து, பண்புடையார் பட்டுண்டுலகம். இந்த லைன்ல நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். பண்புடையார் பட்டுண்டுலகம்ங்கிறது குறள்ல வரக்கூடிய வரி. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வுலகம் பண்புடையவர்களால் மட்டுமே நிலை பெற்றுள்ளது அப்படின்னு கூறியவர் வந்து திருவள்ளுவர். தமிழர்களின் தோற்றம் குறித்து கருதுகோள்களில் கீழ்காண்பனவற்றுள் எது தவறானது? தோற்றம் சம்பந்தமான கொடுத்திருக்க கூற்றுகள்ல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழர்கள் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள். ஓகே, கரெக்டு. இவர்கள் தென்னிந்தியாவில் பழங்குடிகள், அதுவும் கரெக்ட். ஆப்பிரிக்காவிலிருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தோரின் வழித்தோன்றல்கள்னு சொல்றாங்க, இதுவும் கரெக்ட். இதுல எது தவறு அப்படின்னா ஐரோப்பாவிலிருந்து கைபர் கணவாய் வழியாக குடியேறியவர்கள் என்பது தவறு. ஓகேவா? அப்ப இதுல ஃபர்ஸ்ட் 3 மட்டும்தான் கரெக்ட். அடுத்து, சங்க இலக்கியங்கள் அக வாழ்க்கையை எத்தனை திணைகளாக, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, மொத்தம் 5 திணைகளாக பிரிச்சிருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதை பார்த்தவனே சொல்லிடலாம். இந்த லைனை சொன்னவர் வந்து கணியன் பூங்குன்றனார் அவர்கள். சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், அப்புறம் கொடைத்திறம், இது எல்லாத்தையும் பத்தின விளக்கக்கூடிய சங்க நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சேர மன்னர்களோட வணிகம்னாலே 10 வரக்கூடிய பாடல்கள்ல தான் சொல்லியிருப்பாங்க. பாண்டியர்களின் தலைநகரமாகிய மதுரையின் சிறப்பையும் வைகை ஆற்றின் சிறப்பையும் பாடும் இசைப்பாடல் எந்த நூல்ல வந்து குறிப்பிடப்படுது? பாண்டியர்களோட தலைநகரமான மதுரையின் சிறப்புகள் பற்றி குறிப்பிடப்படுவது பரிபாடல். பட்டினப்பாலை கிடையாது, பரிபாடல். இசை நூல். இசைப்பாடல் அப்படின்னா பரிபாடல் தான். கீழ்காணும் எந்த நூல் நிலவளம் மற்றும் காதலின் சிறப்பை பற்றி பேசுகிறது? நிலவளத்தையும் சொல்லுது, காதலின் சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து குறிஞ்சிப்பாட்டும் முல்லைப்பாட்டும். காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் 10 பாட்டு நூல் எது? காதலும் வீரமும் சொல்லக்கூடியது நெடுநல் வாடை. பாண்டிய நெடுஞ்செழியன் சிறப்பை கூறுவதோடு நிலையாமை குறித்த கருத்துக்களை மன்னனுக்கு நினைவூட்டும் நூல். பாண்டியன் நெடுஞ்செழியனின் சிறப்பை கூறுவது மதுரை காஞ்சி. முட்டா சிறப்பின் பட்டினம் என்று சோழ நாட்டின் தரைவழி மற்றும் கடல்வழி வணிக சிறப்பை குறிப்பிடும் நூல் எது? பட்டினம்னாலே என்ன நூல்? பட்டினப்பாலை. பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலமே குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்ற மைய கருத்தை கொண்ட காப்பியம் எது? மணிமேகலை. அடுத்து, பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தை கூறும் புரட்சி காப்பியமும் மணிமேகலை தான். அடுத்த கேள்வி, வெளிநாட்டினரோட குறிப்புகள் மற்றும் அவர்கள் எழுதிய நூலை வந்து சரியாக பொருத்த சொல்லியிருக்காங்க.
ஸ்ரீராபோ அப்படிங்கிறவங்க வந்து பூகோள நூல், அதாவது நிலவியல் சார்ந்த நூல். பிளினி எழுதியது எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் நூல். தாலமி வந்து புவியியல் நூல் எழுதியிருப்பாரு, அதாவது பூகோள நூல் எழுதியிருப்பாரு. ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. 1க்கு B, 2க்கு A, 3க்கு C. அடுத்து, சேர நாட்டு துறைமுகங்கள் கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில் அமைந்திருந்தன என்றும் முசிறியில் எண்ணற்ற நாவாய்கள் செறிந்து கிடந்தன என்றும் கூறும் நூல் எது? ஓகேவா? ஸோ கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில சேரநாடு துறைமுகம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும், முசிறியில் வந்து நிறைய நாவாய்கள் செறிந்து கிடந்தன, கப்பல்கள் செறிந்து கிடந்தன அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது, பெரிப்ளூஸ். ஸோ பெரிப்ளூஸ் அப்படிங்கிற நூலில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிரேக்க மொழியில் தமிழ் சொற்கள் உருமாற்றம் அடைந்தது தொடர்பான தவறான இணையை தேர்ந்தெடுக. ஸோ எந்தெந்த சொல் வந்து உருமாற்றம் அடைந்தது அப்படிங்கிறதுல இதில் எது மேட்ச் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அரிசி வந்து அரிசா, இது கரெக்டு, உருமாற்றம் அடைஞ்சிச்சு. கருவா, அதாவது லவங்கத்துக்கு பேர் கார்பியனா. இஞ்சிவேர் சிஞ்சிபேராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் தப்பு வந்து திப்பிலிக்கு வந்து துகிம் அப்படின்னு பேர் மாற்றம் அடைஞ்சிருக்குங்கிறது தவறு. ஓகேவா? துகிம் என்பது மயிலோட தோகையை குறிக்கக்கூடியது. பிப்பாளி வந்து என்னவா மாறி இருக்கும்னா பெரிப்பெரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து மாறி இருக்கு, மற்றதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு, இது தவறு. 21க்கு என்னன்னு பாருங்க. சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட துகிம், இப்பதான் பார்த்தோம். துகிம்னா என்னன்னு சொன்னோம், மயில் தொகை வரும். ஆல்மக்னா அகில் மரங்கள் ஆகிய சொற்கள் முறையை எவற்றை குறிக்கின்றன? ஸோ சாலமன் மன்னனுக்கு கொடுத்த துகிம் ஆல்மக்குங்கிறது என்ன அப்படின்னா, துகிம்னா மயில் தொகை, ஆல்மக்னா அகில் மரங்கள். ரோமர்கள் தமிழக துறைமுகங்களை அழைத்த பெயர்களை சரியாக பொறுத்துக. ஸோ தமிழக துறைமுகங்களுக்கு ரோமர்கள் வைத்த பெயர்கள் கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தொண்டிக்கு வந்து திண்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. முசிறி அப்படின்னா முசிறிஸ். பொற்காடுனா பஹரியா. குமரினா கொமரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். கீழ்காணும் தமிழக கீழே கடற்கரை துறைமுகங்கள் மற்றும் வெளிநாட்டவர் குறிப்புகள் அவற்றின் பெயர்களை பொறுத்துக்க. ஸோ ஒவ்வொரு துறைமுகங்களுக்கும் வெளிநாட்டவர் குறிப்புகளில் என்ன பெயர் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொர்க்கைக்கு என்ன பேர்னா கொல்சாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினத்துக்கு நிகாமா, காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்து கமரா, புதுச்சேரிக்கு வந்து பொதுகே. ஆப்ஷன் ஏ. மிளகை இந்திய மருந்து என்று தனது மருத்துவ குறிப்புகளில் குறிப்பிட்ட புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் யார்? மிளகு வந்து இந்திய மருந்து அப்படின்னு சொன்னவர் வந்து ஹிப்போக்ரேட்டஸ். அவர் தான் தன்னுடைய நூலில் சொல்லியிருப்பாரு. சங்க காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் காணப்படும் இடங்கள். சங்க கால கல்வெட்டுகள் எல்லாமே எந்தெந்த இடத்துல காணப்படுதுன்னா திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கீழக்குயில்குடி. சோழர் கால கிராம ஆட்சி முறையையும் குடவோலை தேர்தல் முறையையும் தெளிவாக எடுத்துக்காட்டும் கல்வெட்டு எது? எந்த கல்வெட்டுல குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது, உத்திரமேரூர் கல்வெட்டு. பல்லவர் கால கல்வெட்டுகள் காணப்படும் இடங்களில் பொருந்தாதது. இந்த இடத்துல பல்லவர் கால கல்வெட்டு இல்லை, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர். ஏன்னா இது வந்து சோழர்களோட கால கல்வெட்டு, சோழர் கால கல்வெட்டு. இதுதான் மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, பல்லாவரம் இதெல்லாமே பல்லவர் கால கல்வெட்டுகள். மன்னர்கள் கால பட்டயங்கள், காப்பர் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது தொடர்பான சரியான இணையை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு பட்டயமும் எந்த மன்னனுடையது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க, வேள்விக்குடி பட்டயம் வந்து பாண்டியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேள்விக்குடி பட்டயம் பாண்டியர் என்பது சரி. சின்னமனூர் சாசனம் வந்து சோழன்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது, பாண்டியர். இப்போ இது தவறு. திருவாலங்காட்டு பட்டயம் வந்து சோழர், இது கரெக்டு. ஃபைனலாக வந்து லைடன் பட்டயம் வந்து பல்லவர்னு சொல்லியிருக்காங்க, இது சோழர் தான். ஸோ ஆப்ஷன் வந்து 1 and 3 மட்டும்தான் சரி. 29வது கேள்வி, பாண்டியர் கால செப்பேடுகளில் அல்லாதது எது? பாண்டியர் கால செப்பேடுகளில் எதுலாம் இல்லை அப்படின்னா அன்பில் பட்டயங்கள் கிடையாது. ஏன்னா இது சோழர் காலத்துக்குரிய பட்டயத்துல தான் வரும். ஸோ பாண்டியர் கால செப்பேடுகளில் வந்து தலவாய்ப்புற செப்பேடு, சிவகாசி செப்பேடு, சின்னமனூர் சாசனம் எல்லாம் வரும். சங்க காலத்தில் வழக்கில் இருந்த நாணயங்கள் குறித்த கூற்றுகளை
ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சங்ககால வழக்கில் இருந்த நாணயங்கள் வந்து சதுர வடிவமானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கரெக்டு. இதில் ஒரு புறம் வந்து யானையும் மறுபுறம் இரட்டை மீன்களும் காணப்படும். இதுவும் சரிதான். அப்போ ஆப்ஷன் சி இரண்டும் சரி. முதலாம் ராஜராஜ சோழனோட காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களை என்னென்ன சின்னங்கள் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலியும் இரட்டை மீன்களும். ஓகேவா? ஸோ புலியும் இரட்டை மீன்களும் முதலாம் ராஜராஜன் சோழ காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள்ல இருக்கும். கிறந்த எழுத்தில் தனது பெயருடன் தங்க நாணயத்தை வெளியிட்ட பாண்டிய மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வரகுணன் அவர்கள். அடுத்து, மரமும் செங்கல் கல்லும் மண்ணும் சுண்ணாம்பும் இன்றி பல கோயில்கள் கட்டப்பட்டதாக எந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு? ஆன்சர் வந்து மகேந்திரவர்மனோட மண்டகப்பட்டு கல்வெட்டுல தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமையே கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. இறந்தவர்களுக்காக செய்யப்பட்ட சடங்குகளுக்கான சான்றுகளாக திகழ்பவை வந்து முதுமக்கள் தாளிகள். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படிங்கிற இந்த பாடல் வரி பழங்காலத்தின் தமிழகத்தின் எல்லையை வரையறுக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியத்துல தான் இந்த பாடல் வரி வரும். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படின்னு. திணை அவற்றிற்கான சிறுபொழுது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குறிஞ்சி வந்து யாமம், முல்லை வந்து மாலை, மருதம் வந்து வைகரை, நெய்தல் ஏற்பாடு, பாலை வந்து நண்பகல். ஸோ ஆப்ஷன் ஏ வரும். உரிப்பொருள்களை திணைகளோடு சரியாக பொருத்துக. இதுவும் வந்து பொருத்துக தான். புணர்தல் நிமித்தமும். ஸோ இது வந்து குறிஞ்சிக்குரியது. இருத்தல் நிமித்தமும் வந்து முல்லைக்குரியது. ஊடல் நிமித்தமும் அப்படிங்கிறது வந்து மருதத்துக்குரியது. இரங்கல் நிமித்தமும் நெய்தலுக்குரியது. ஃபைனலா அஞ்சாவது பிரிதல் நிமித்தமும் பாலைக்குரியது. ஸோ ஆப்ஷன் ஏ வரும் இதுக்கு. அடுத்தும் பொறுத்துக்கதான். முச்சங்கங்கள் மற்றும் அவை அமைந்திருந்த இடம். ஸோ முதற் சங்கம் எங்க அமையப்பட்டிருந்ததுன்னா தென்மதுரை. இடைச்சங்கம் வந்து கபாடபுரம். கடைச்சங்கம் தான் இன்றைய மதுரை. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. கபாடபுரத்தில் இருந்த இடைச்சங்கத்தை வளர்த்த மன்னர்கள் யாரு வந்து இடைச்சங்கத்தை வளர்த்தாங்க அப்படின்னா வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை இடைச்சங்கத்தை வளர்த்த மன்னர்கள். சங்கங்களை பற்றிய வரலாறு எந்த நூலின் உரையில் விரிவாக கூறப்பட்டது? சங்கங்கள் பற்றிய வரலாறு வந்து இறையனார் களவியல் உரையில கூறப்பட்டிருக்கு. கேள்வி, புறத்திணைகள் 12ஆக பகுத்து கூறும் இலக்கண நூல். எந்த இலக்கண நூல் வந்து புறத்திணைகள் 12ஆக வகைப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை. விருந்தேதானும் புகுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்ற நூற்பாவில் விருந்து என்ற சொல் புதியது என்ற பொருளில் ஆளப்பட்டுள்ளதை குறிப்பிடும் நூல் எது? ஸோ விருந்து என்ற சொல் வந்து புதியது அப்படிங்கிற பொருள் தரக்கூடியதாக எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய நூல்ல. விருந்து பிறந்ததாக தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற்பாற்றென்று இக்குறட்பா உணர்த்தும் மைய கருத்து என்ன? இந்த குறள்ல என்ன வந்து கருத்து கூடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விருந்தினர் இருக்கும்போது அமிழ்தமே ஆயினும் தான் மட்டும் உண்ணக்கூடாது, அது அவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்லோர் சிறப்பின் என்று விருந்துக்கு அடைமொழி கொடுத்தவர் யாரு? தொல்லோர் சிறப்பின். இது வந்து சிலப்பதிகாரத்துல வரக்கூடியது. ஸோ அதனால இளங்கோவடிகள் தான் இந்த வார்த்தைக்கு விருந்துக்கு அடைமொழியாக சொல்லியிருப்பார். இரவில் வீட்டு வாயில் கதவை அடைக்கும் முன் விருந்தினர் யாரேனும் உள்ளனரா என பார்க்கும் பழக்கம் இருந்ததை எந்த நூல் குறிப்பிடுகிறது? ஸோ இது எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா நற்றிணையில சொல்லியிருக்காங்க. பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை குறிப்பிடும் நூல். எந்த மாதிரியான உணவுகளை சமைக்கணும், எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற முறை வந்து எந்த நூல்ல குறிப்பிடுறாங்க அப்படின்னா மடை நூல்ல. அடுத்து, கடையேழு வள்ளல்கள் மற்றும் அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகள். பேகன் ஆட்சி செய்தது பார்த்தீங்கன்னா பழனிமலை. பாரி வந்து பரம்புமலை. அதியமான் வந்து தகடூர். வல்வில் ஓரி வந்து கொல்லிமலை. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வரும்.
அடுத்து 48வது பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளல்களின் வள்ளல் தன்மையை பொறுத்து சொல்லியிருக்காங்க. திருமுடிக்காரி வந்து குதிரைகளை பரிசாக வழங்கியவர். ஆய் அண்டிரன் வந்து நீல நாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தியவர். நல்லி என்ன கொடுத்துருப்பாங்க, மலைவாழ் மக்களுக்கு பொருட்களை கொடுத்திருப்பாங்க. வல்வில் ஓரினா யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசளித்திருப்பார். ஸோ அதுக்கு ஆப்ஷன் ஏ வரும். அடுத்த கேள்வி, பழந்தமிழர்கள் இறைவனை ஆடும் கடவுளாக, அம்பலக்கூத்தனாக, நடராசனாக போற்றியதில் தாண்டவம் என்பது யாருடைய கூத்தை குறிக்கும்? தாண்டவம் என்பது யாருடைய கூத்தை குறிக்குது அப்படின்னா சிவனுடைய கூத்தை தான் வந்து தாண்டவம்னு சொல்றாங்க. திருமாலை வழிபட்டு ஆயர்குல பெண்கள் கைகோத்தாடும் கூத்து, ஓகேவா? ஸோ இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திருமாலை வழிபட்டு பெண்கள் ஆடக்கூடிய கூத்துக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய்ச்சியர் குரவை. இது என்ன, ஆயர் குல பெண்கள் ஆடுறதுனால ஆய்ச்சியர் குரவை. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று கூறியவர் வந்து ஔவையார் அவர்கள். ஆடவல்ல நடனமகள் மற்றும் நடனமகள் சங்க காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஓகேவா? ஆடவல்ல நடனமகள் மகன் இவங்க எல்லாருமே வந்து சங்க காலத்துல எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விரலி மற்றும் கூத்தன். விரலினா நடன மகள், கூத்தன்னா நடன மகன். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு சங்க காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னா ஏறு தழுவுதல் என்று அழைச்சாங்க. வசந்த காலத்தின் முழு நிலா நாளில் எந்த நிலக்கடவுளை வேண்டி தமிழர்கள் விழா கொண்டாடினர்? வசந்த காலத்தோட முழு நிலா நாள்ல எந்த கடவுளை வந்து வழிபட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரனை, மருதத்துல உள்ள இந்திரன். பரதநாட்டியத்தில் ஒரு முக்கிய கூறான கை அசைவுகளை குறிக்கும் ஹஸ்தம் என்பது எந்த மொழி சொல்லாகும்? பரதநாட்டியத்துல வரக்கூடிய கை அசைவுகளை குறிக்கக்கூடிய சொல் தான் ஹஸ்தம். இது எந்த மொழியிலிருந்து இந்த சொல் வந்து ஹஸ்ஸு? ஸோ இது என்ன இருக்கு, வடமொழி எழுத்துக்கள் இருக்கு. ஸோ அப்போ சமஸ்கிருதம். மயிர் நீர்ப்பின் உயிர் வாழா கவரிமான் என்று தமிழர்கள் எதனை உயிரினும் மேலாக போற்றினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க? மானத்தை தான் வந்து உயிரை விட மேலாக போற்றியிருக்காங்க. வேளாண் செழிக்க உதவிய காவிரி ஆற்றுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆடி 18ஆம் நாள் கொண்டாடப்படும் விழா எது? ஸோ ஆடி 18 என்ன கொண்டாடுவாங்க? ஆடி பெருக்கு. இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு வர்றாங்க. தமிழர் வாழ்வில் விளையாட்டுகள் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை ஆய்வு செய்க. இதுல 2 கூற்று இருக்கு. ஒன்று வந்து அம்மானை ஊசல் போன்றவை பெண் குழந்தைகளுக்கான விளையாட்டு, கரெக்ட். சிற்றில் சிறுபறை சிறுதேர் வந்து ஆண் குழந்தைகளுக்கான விளையாட்டு. அப்ப 2மே சரி. இந்திய பண்பாட்டு வளர்ச்சிக்கு தமிழர்களின் கொடைகளில் அல்லாதது எது? தமிழர்களோட கொடையில வராதது எது அப்படின்னு பார்த்தோம்னா சித்த மருத்துவம் வரும், கப்பல் கட்டுமான தொழில்நுட்பம் வரும், குடைவரை கோயில்கள் மற்றும் கட்டடங்கள். ஆயுர்வேதம் வராது, ஓகேவா? சித்த மருத்துவம் தான் தமிழகத்தோட கொடையா இருந்துச்சு, ஆயுர்வேத மருத்துவம் கிடையாது. கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத இணை. ஸோ எது வந்து மேட்சே ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டி திண்டிஸ்ன்னு சொல்றாங்க, முசிறிஸ், புதுச்சேரியை வந்து பொதுகேன்னு சொல்றாங்க. மரக்காணத்துக்கு வந்து நிகாமான்னு சொல்லியிருக்காங்க. நிகாமா என்பது நாகப்பட்டினம். மரக்காணத்துக்கான சரியான சொல் வந்து சோபட்மா எனப்படுவது. தமிழ்நாட்டு திருக்கோயில்களில் கோபுரங்களில் சுதையினால் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் மற்றும் பஞ்சலோக திருமேனிகள் எக்கலையின் சிறப்பை உணர்த்துகின்றன. பஞ்சலோக திருமேனிகள்லாம் வந்து எந்த கலையின் சிறப்பை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை. சோழர் கால பட்டயங்களில் பொருந்தாதது எது? சோழர் கால பட்டயங்கள்ல பொருந்தாததுன்னா திருவாலங்காட்டு பட்டயம், கரந்தை செப்பேடு, அன்பில் பட்டயம். இது 3 சோழர் காலத்தோட தான். சின்னமனோ சாசனம் வந்து பாண்டியர்களோடது. அப்ப இதுதான் பொருந்தாது. வினையே ஆடவர்க்கு உயிரே என்ற தொடர் மூலம் ஆண்களின் நிலையை விளக்கும் சங்க நூல் எது? ஆண்களோட நிலையை உணர்த்தும் சங்க நூல். இந்த பாடல் வரி குறுந்தொகையில வருவது. பாண்டியர்களின் ஆதரவோடு அமைக்கப்பட்ட 3ஆம் தமிழ் சங்கத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 8 தொகையும் 10 பாட்டும்.
8 தொகையும் 10 பாட்டும் தான் வந்து சங்க காலத்தில், அதாவது தமிழ்ச்சங்கம் 3ஆம் தமிழ்ச்சங்கத்தில் இயற்றப்பட்டது. தொல்காப்பியம் புறத்திணைகளை 7 என பகுக்க அதனை 12ஆக பகுத்துக்குரிய நூல் எது? ஏற்கனவே பார்த்தோம். 12ஆ சொன்னது வந்து புறப்பொருள் வெண்பாமாலை. தொல்காப்பியம் வந்து 7ன்னு தான் சொல்லுது, பட் புறப்பொருள் வெண்பாமாலை தான் வந்து புறத்திணைகளை 12ஆக பிரித்து சொல்லுது. கட்புலனாகும் இன்பத்தை தருவது ஆடற்கலை. இதில் உடல் சோர்வும் மனச்சோர்வையும் நீக்கும் வடிகாலாக தமிழர்கள் எதை கருதினர் அப்படின்னா அதிலே வந்திருக்கு ஆடற்கலை அப்படின்னு. அப்ப ஆடல் மற்றும் பாடல். எந்த மன்னனின் காலத்தில் கோயில்கள் கற்களை கொண்டு அமைக்கப்பட்டதால் அவை இன்றும் நிலைத்து நின்று தமிழரின் பண்பாட்டை வெளிப்படுத்துகின்றன? யாருடைய காலம்னு பார்த்தோம்னா பல்லவர்கள் காலம். தமிழ் மொழியில் உள்ள ஓவிய எழுத்துக்கள் இன்றும் எந்த வெளிநாட்டு மொழியில் பயன்படுத்தப்படுகின்றன? ஓவிய எழுத்துக்களை இப்போ வரைக்கும் பயன்படுத்துவது வந்து ஜப்பான் மற்றும் சீனா, இவங்களுடைய மொழிகளில் பயன்படுத்துகிறாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் யாருடைய வரலாற்று நாடக காட்சிகள் இன்றும் ஓவியமாக இருப்பதை காண முடிகிறது? யாருடைய வரலாற்று நாடக காட்சிகள் அப்படின்னா ராஜராஜ சோழனுடையது. ஃபைனல் கொஷின். தமிழர்களின் பண்பாட்டு கொடையான ஆயிரங்கால் மண்டபம், இசைத்தூண், ஆயிரங்கால் மண்டபம், இசைத்தூண் ஆகிய கட்டட கூற்றுகள் எதன் அடையாளமாக இருக்குதுன்னா திருக்கோவிலோட அடையாளம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த லெசனில் வரக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ இதே மாதிரி யூனிட் 6ல் உள்ள டாப்பிக்கான லெசன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்லைனர்ஸ் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.